ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் தகவலை பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தேமுதிகவின் அரசியல் நிலைப்பாடு மற்றும் கூட்டணி குறித்த விவாதங்கள் அரசியல் களத்தில் பெரும் பேசும் பொருளாக ஆகிடுச்சுங்க. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதுனால கௌரவமான தொகுதிகளை பெற தேமுதிக முனைப்பு காட்டி வருகுதுங்க. அப்படி இருந்தாலுமே திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பிரதான கட்சிகளுமே தேமுதிகவுக்கு ஒற்றை இலக்க இடங்களை மட்டுமே ஒதுக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. தேமுதிக தரப்பை பொறுத்தவரை தங்களுக்கு இரட்டை இலக்க தொகுதிகள் வேணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடன் கூட்டணி அமைந்தால் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும், ஒருவேளை பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணியில் இணைந்தால் மத்திய இணையமைச்சர் பதவியும் நிபந்தனைகளாக முன்வைக்கப்பட்டிருக்கு. 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்ற தேமுதிக கடந்த 2021 தேர்தலில் வெறும் 0.43% வாக்குகளை மட்டுமே பெற்றதுங்க. அக்கட்சி அதிக இடங்களை ஒதுக்க பிரதான கட்சிகள் தயங்குவதற்கு காரணமாக சொல்லப்படுது. தமிழக அரசியலில் நடிகர் விஜயின் வருகை மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தும் தாக்கம் வாக்குகளை பிரிக்கும் காரணியாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இத்தகைய சூழலில் ஒவ்வொரு வாக்கு வங்கியும் முக்கியம் அப்படின்றனால தேமுதிகவை எளிதாக கடந்து செல்ல பெரிய கட்சிகள் விரும்பலை. இதனால்தான் தொகுதிகள் எண்ணிக்கையே ஒற்றை இலக்கத்திலேயே இருந்து வருது. அதற்கு பதிலாக ஒரு எம்பி சீட் போன்ற மாற்று சலுகைகளை வழங்க திமுக மற்றும் அதிமுக தரப்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருது. கட்சியை தக்க வைக்கும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் அதிக இடங்கள் தேவை அப்படின்னும் தேமுதிக தலைமை கருதுது. ஆனால் கள நிலவரம் மற்றும் கடந்த கால தேர்தல் முடிவுகள் தேமுதிகவுக்கு எதிராக இருக்கிறதுனால அவங்க ஒற்றை இலக்க தொகுதிகளுக்கு சம்மதிப்பாங்களா அல்லது தனித்து போட்டியிடும் முடிவை எடுப்பாங்களா அப்படின்றது மர்மமாகவே இருக்குது. எது எப்படி இருந்தாலுமே பிரேமலதா விஜயகாந்த் எடுக்க போகும் இந்த முடிவை தேமுதிகவின் எதிர்கால அரசியல் பயணத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அரசியல் பயணத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் அப்படின்றதுல எந்தவித ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வரும் 2026 தேர்தலில் தேமுதிக தனி கட்சியாக நிற்பாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்சி கூட சேர்ந்து கூட்டணி போடுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். பொறுத்திருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். நம்ம சேனலில் போடுற அரசியல் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு தலைவர்கள் வேறு ஒரு கட்சியை பற்றி பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.